தாவேகா ஜெயிச்சிருவாங்க, விஜய பார்த்தா பயமா இருக்கு, அந்த பயத்துல தான் விஜய் மேல வழக்கு போடுறாங்கன்னு புதுசா ஒரு கண்டுபிடிப்பை சொல்லியிருக்காரு ஆதவர்ஜுனா. பெரம்பூர் கூட்டத்துல காவல்துறை எவ்வளவு அழகா சாலையை ஒழுங்குபடுத்தி அந்த இடத்துல பேரிகார்ட் போட்டு அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தார். பெரம்பூர்ல நாங்க ஏதாச்சும் பிரச்சனைன்னு சொன்னோமா? நாங்க அப்படி சொல்லவே இல்லை. பெரம்பூர்ல காவல்துறை சிறப்பாக செயல்பட்டுச்சு, மக்களோட பாதுகாப்புக்கு அவங்க உத்தரவாதம் கொடுத்தாங்க. ஆனா ஏன் கொளத்தூர்ல நடக்கல? ஏன்னா கரூர் இன்சிடென்ட் மாதிரியே செந்தில் பாலாஜியை ஃபாலோ பண்ணி சேம் நேத்து வந்து மு க ஸ்டாலின் அன்னைக்கு மு க ஸ்டாலின் அவருக்கு அதே மாதிரி நேத்து வந்து திட்டம் போட்டாரு. அதை நாங்க புரிஞ்சுக்கிட்டு நாங்க எங்களுடைய பிரச்சாரத்தை பாதியை நிப்பாட்டிட்டு கிளம்பிட்டோம். மக்கள் பாதுகாப்புக்காக நாங்க திருப்பியும் பதிவு பண்றோம். கட்டுக்கடங்காத கூட்டங்கிறது மக்கள் கூட்டம். எங்களுடைய கட்சிக்காரங்க யாருமே கிடையாது. நாங்க பஸ்லயோ இல்ல வேன்லயோ மக்களை கூட்டிட்டு வந்து நாங்க நிப்பாற்றக்கூடிய பழக்கம் தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடையாது. சாலைகளை பெரம்பூர் மாதிரி சாலைகளை ஒழுங்குபடுத்தினா எங்க தலைவர் வரப்போறாரு, ஒரு 20 நிமிஷம் பேச போறாரு, மக்களை காமிக்க போறாரு, ஒரு 20 நிமிஷத்துல கிளம்ப போறாரு. நேற்று சீக்கிரமே நாமினேஷன் முடிஞ்சிச்சு, அதனால சீக்கிரமே அந்த இடத்துக்கு போக வேண்டிய சிச்சுவேஷன். ஏன்னா அவர் நடு ரோட்ல எங்கேயுமே ஹோல்ட் பண்ண முடியாது. அவர் எங்க நிக்கிறாரோ கூட்டங்கள் கட்டுக்கடமா அவர் பஸ் சுத்தி நிக்கும், இல்ல அவர் வேனை சுத்தி நிக்கும். அதனால அந்த பிரச்சாரம் முடிஞ்ச உடனே, நாமினேஷன் சீக்கிரம் முடிஞ்ச உடனே, நேத்து கூட வீட்டுல இருந்து நாமினேஷன் வரக்கூடிய பெரம்பூர் பாயிண்ட் வரைக்கும் போலீஸ் நல்லா செயல்பட்டு இருந்தாங்க, ரோட ஃப்ரீ பண்ணி வச்சிருந்தாங்க. அதனால நாமினேஷன் பண்றதுக்கு சீக்கிரமே வந்துட்டாங்க. நாங்க நினைச்சோம் ஒரு 1.5 மணி நேரம் ஆகும் நினைச்சோம், ஆனா சீக்கிரமே 1/2 மணி நேரத்துல வந்துட்டோம். ஆனா பெரம்பூர்ல இருந்து கொளத்தூர் முதலமைச்சருடைய தொகுதிக்குள்ள போறதுக்குள்ள பல்வேறு பிரச்சனைகளை நாங்க எதிர்கொண்டோம். ஏன்னா அது முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட தொகுதி, அந்த தொகுதிக்குள்ள அவர் தோத்துருவாருங்கிற ஒரே பயம். அதனாலதான் காவல்துறை முடக்கப்பட்டது. இதை ஒரு தலைபட்சமா இருக்குன்னு உங்க மீடியாவே நேற்று லைவ்ல காமிச்சாங்க. எங்கேயுமே ஒரு இடத்துல கூட காவல்துறை கிடையாது, உங்க மீடியாவே சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் அந்த தவறு செஞ்சுட்டு இன்னைக்கு எங்க தலைவர் விஜய் அவர்கள் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. பொதுமக்கள் மேலேயும் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. அதுக்கு இந்த தமிழக மக்கள் தக்க பாடம் கொடுப்பாங்க.